Claude usage limit அடிக்கடி ஹிட் ஆகுதா? டீப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யூசேஜ் லிமிட் ரீச்னு வருதா? சேம் ப்ராப்ளம் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 7 ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் ஹரிப்ரியா. இந்த சேனலில் நீங்கள் நிறைய ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளான் அண்ட் பில்ட். சடனாக இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது, உடனே கிளாட்டை போயிட்டு பில்ட் அப்படின்னு சொல்லிடுறீங்க. டோக்கன் எல்லாமே கன்சியூம் ஆகி லிமிட் எக்ஸீட் ஆகிடுது. இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுறோம். பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் எப்படி பண்ணுறதுனா, இப்போ ஆப் பில்ட் பண்ணுறதுக்கு டிசைன், லேஅவுட், ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் தான் தேவை. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளானிங். பிளானிங்க்கு ரொம்ப கம்மியான டோக்கன்ஸ் தான் செலவாகும், பில்டிங்க்கு தான் அதிகம். ஸோ பிளான் ஃபர்ஸ்ட், பில்ட் நெக்ஸ்ட். செகண்ட், ஃபோக்கஸ் சாட். இப்போ ஒரு பெரிய சாட்டில் கோடிங், ரெஸ்யூம், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், யூடியூப் ஸ்கிரிப்ட்ஸ் இது எல்லாத்தையும் கொண்டு போய் டம்ப் பண்ணிங்கன்னா டோக்கன்ஸ் அதிகமாக கன்சியூம் பண்ண தான் செய்யும். ஸோ ரிசர்ச்சுக்கு தனியாக, கோடிங்க்கு தனியாக, ஆஃபீஸ் ரிலேட்டட் திங்ஸ்க்கு தனியாக, பர்சனலுக்கு தனியான்னு பிரித்து வச்சிட்டிங்கன்னா டோக்கன்ஸும் கம்மியாக செலவாகும், உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேர்டு, ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் மெமரி. கிளாடில் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அவாய்ட் அன்னெசரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், அவாய்ட் ரெஸ்பான்ஸ் லென்த், இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரெஸ்பான்ஸ் லென்த்தும் கம்மியாக வரும், உங்கள் டோக்கன் யூசேஜும் கம்மியாக தான் இருக்கும். இன்னும் நிறையா பேர் அவங்களோட ஓன் மெமரி சிஸ்டமை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சேவ் பண்ணி ஜிபிடி, ஜெமினியில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட், ஸ்டாப் யூஸிங் ஓப்பஸ் ஃபார் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் ஓப்பஸ் யூஸ் பண்ணாதீங்க, டோக்கன் ரொம்ப கன்சியூம் ஆகும். நான் சொல்கிறேன் எதுக்கு எந்த மாடல் யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஓப்பஸ், காம்ப்ளெக்ஸ் கோடிங், பிஸ்னஸ் டிசிஷன்ஸ், கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். சோனட்க்கு ரைட்டிங், பிடிஎஃப் அனாலிசிஸ், டாக்குமெண்டேஷன். ஹைக்கூ குயிக் டாஸ்க், டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன், பேசிக் ரிசர்ச். பேசிக் மாடல் வச்சு டேட்டா கலெக்ட் பண்ணுங்கள், ஓப்பஸ் வச்சு டிசிஷன் மேக் பண்ணுங்கள். ஃபிஃப்த் பாயிண்ட்டு, டோன்ட் டிபெண்ட் ஒன்லி ஆன் த கிளாடை மட்டுமே நம்பியிருக்காதீங்க. அதை தவிர்த்து இன்னும் நிறைய ஏஐ மாடல் இருக்குது. என்னன்னு நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு சாட்ஜிபிடி பிரைன் ஸ்ட்ரோமிங்க்கு, கிராக் லேட்டஸ்ட் நியூஸ்க்காக, ஜெமினை கூகுளோட மொத்த எக்கோசிஸ்டமும் இருக்குது, கிம்மி ஒர்க் ஃப்ளோஸ் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி ரைட் டாஸ்க்கு ரைட் மாடல் சூஸ் பண்ணிங்கன்னா டோக்கன் சேவ் பண்ணலாம். சிக்ஸ்த் பாயிண்ட், மானிட்டர் யுவர் யூசேஜ். இப்போ நீங்கள் கிளாட் யூஸ் பண்ணும்போது ரெகுலராக உங்களோட யூசேஜை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டோக்கன்ஸை சேவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 75% டோக்கன் கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கு உங்கள் ஒர்க்கு போஸ்ட்பான் பண்ணிக்கோங்க. அவேர்னஸ், சேவ் டோக்கன்ஸ். 7th பாயிண்ட், கிரியேட் கிளாட் ஸ்கில்ஸ். டெய்லி ரிப்பீட் ஆகிற டாஸ்க் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ப்ரீஃபிங், கான்டென்ட் ரைட்டிங், போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ், ரிசர்ச், இது எல்லாத்துக்குமே நீங்கள் கிளாட் ஸ்கில்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் உட்காந்து ப்ராம்ப்ட் பண்ணணுன்னு தேவையில்லை. கிளாட் ஆல்ரெடி ட்ரைன் ஆகிருக்கும். இதனால ரிசல்ட் என்ன? லெஸ் ப்ராம்ப்டிங், லெஸ் கரெக்ஷன், லெஸ் டோக்கன் அண்ட் மோர் ப்ரொடக்டிவிட்டி. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களோட ஃபைனல் டேக்அவே என்னன்னா, பெட்டர் ஒர்க் ஃப்ளோ, ஷார்ட்டர் சாட்ஸ், ஸ்மார்ட் மாடல் செலெக்ஷன், மெமரி சிஸ்டம், கிளாட் ஸ்கில்ஸ், மல்டிபிள் ஏஐ டூல்ஸ். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கிளாட் சப்ஸ்கிரிப்ஷனும் வேல்யூபிளாக இருக்கும், டோக்கனும் சேவ் ஆகும். இதே மாதிரியான ஏஐ கண்டென்ட்ஸ்க்கு மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.